இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அதிகாரியை குறிவைத்து நடத்துகின்ற இந்த விசாரணை போக்கு, அச்சுறுத்தல் போக்கு அப்படிங்கிறது முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டிக்கிறோம். விசாகன் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். பல்வேறு துறைகளில் அது தொடர்பான அதிகாரிகள் கிட்ட இல்லை அதை சொல்கிறேன் நான். அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்ன 47 எஃப்ஐஆரில் வந்து 42 எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில். இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. வந்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அல்லது மிஞ்சி போனால் 8 மாதம் தான் அவர் இருக்கிறாரு. அவரை குறிவைத்து அவர் வீட்டை சுற்றி வந்து வாட்ஸ்அப்பு சேட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை போட்டு கிழிச்சு போட்டாங்க, அல்ல துணை முதலமைச்சரோடு இருக்கிற ஃபோட்டோ அங்கே பின்னாடி கிடந்துச்சு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒன்று திட்டமிட்டு போடப்பட்டது. அதை வந்து இந்த பொன்மாணிக்கவேல்னு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் எங்கே போனாலும் மீடியாவை கூட்டு போவார். அதுபோல் பொன்மாணிக்கவேல் போலயே வந்து இடி அமலாக்கத்துறை அதிகாரி மீடியாவை கூட்டு போகிறாங்க. விசாரணை செய்வதற்கு எதுக்கு நீங்கள் மீடியாவை கூட்டு போகிறீங்க? எப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் யாருக்கு வந்து அழைச்சி அங்கே கொண்டு போய் விட்டாங்க? இது வந்து திட்டமிட்டு ஊழல் தொடர்பாக கட்டமைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நம்ம வந்து இப்போ நிறையா பார்க்குறோம். இப்போ வந்து அதற்கு நான் ஒரு உதாரணங்கள் சொல்கிறேன். நான் சத்தீஸ்கரில் வந்து இப்போ நீங்கள் வந்து 2000 கோடி மதுபான ஊழல். நான் ஒவ்வொரு ஊழலாக சொல்கிறேன். இவங்களுடைய யோக்கியதை, அமலாக்கத்துறையினுடைய யோக்கியதை. முதல்ல வந்து அமலாக்கத்துறையே நேர்மையற்ற ஒரு துறை அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமே சொல்லுது. நான் சொல்லி முடிக்கிறேன். விசாரணை அமைப்புகள் எல்லாத்துக்குமே அரசியல் சாயம் நான் சொல்லல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன். உச்சநீதிமன்றம் சொன்னதில் நான் சொல்றேன். நான் இதில் வந்து இந்த மதுபான ஊழல் தொடர்பாக வழக்கில் வந்து முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பகேல் அவருடைய மகன் வீட்டில் சைதன்யா பாகேல், இது 2 பேர் வீட்லேயும் வந்து ரைடு பண்ணுறாங்க அமலாக்கத்துறை. 2000 கோடி ஊழல் இதில் வழக்கில் 33 லட்சம் தான் எடுத்தாங்களாம் வழக்கில். இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அந்த மதுபான முறைகேடு தொடர்பாக இந்திய தொலைத்தொடர்பு அதிகாரி அருண் திரிபாதி. இந்த வழக்கில் அவரை வந்து பிணையில் விடணும் வந்து பிப்ரவரி 12, 2025 வந்து போகிறாங்க. அதில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள், நான் நீதிமன்றத்தின் அடிப்படையில் பேசுகிறேன், நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, அகஸ்டின், இந்த 2 பேரும் சொன்ன தீர்ப்பில் இந்த பிஎம்எல்ஏ சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அவங்க சொன்னது தனிநபர்களை சிறையில் அடைத்து வைத்து நீங்கள் வந்து சித்திரவதை செய்வது சட்டவிரோதம். வரதட்சணை சட்டம் போல இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா? இது நான் சொல்லல, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னது. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா விசாரணை